வரதான் நாங்க தேர்தல் அறிக்கையில குடுப்போம்னு அவரு கரெக்டா சொல்லி ஒவ்வொரு முறையும் ஒரு மேடையிலுமே சுத்தமான தூய தமிழ்ல தெளிவா மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி அவர் சொல்றாருங்க. மத்தவங்கள மாதிரி இன்னைக்கு பேப்பர் பார்த்து படிச்சுட்டு நாளைக்கு ஒரு மாதிரி சொல்றது, நாளைக்கு ஒரு நாள் பார்த்து சொல்றது. சரி, இன்னொரு விஷயம் நீங்க சீமான் பத்தி கேட்டீங்க, அவரை பத்தி ஒரு பதில் சொல்லலானுங்க. ஆட்சியில இருக்கிறவங்கள பத்தி தான் அவரு பேசணும். இவர் ஆட்சியில் இல்லைன்னு சொல்றாருல, இவரை பத்தி அவர் பேசுறதுக்கான நேரம் காலம் என்னத்துக்கு வேஸ்ட் பண்றாரு அவரு. அதே போல விஜய் அண்ணா வந்து இது வரைக்கும் எதிர்க்கிற ஒரே ஒரு ஆள், நல்லா கேட்டுக்குங்க, இங்க இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களோட இருக்கலாம், விஜய் அண்ணா எதுக்குற ஒரே ஒரு ஆளு டிஎம்கே எதுக்குறாரு சொல்லிட்டாரு. மத்த கூட்டணியில சேர்ந்துக்கிற ஆளுங்க எல்லாம் வந்து யார எதுக்குறாங்க நீங்க சொல்லுங்க ஒரு வாட்டி. விஜய் அண்ணா யார எதுக்குறாரு? திமுக. இது உனக்கும் தெரியுது, எனக்கும் தெரியுது, நேத்து பிறந்த நம்ம குழந்தைகளும் தெரியுது. ஆனா இன்னைக்கு வந்து மத்த கட்சிக்காரங்க எல்லாம் யார எதிர்க்கிறாங்க? கூட்டணியில போய் சேர்ந்தவங்க எல்லாரும் யார எதிர்க்கிறாங்க? விஜய் அண்ணாவை எதிர்க்கிறாங்க. காரணம், இதுக்கு என்ன காரணம்னா, விஜய்ன்ற ஒரு பேஸ் 234 தொகுதியில எங்கடா அவன் ஜெயிச்சிட போறாரு, நம்ம இவ்வளவு நாளா ஆண்டோமே, ஆண்டது விட்டதுமே, மாத்தி மாத்தி ஆண்டமேன்றவங்களாம் போய் இன்னைக்கு இவர் புதுமுகமா வந்து சொன்ன மாதிரி விஜய் என்ன சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு தான் இன்னைக்கு அரசியலுக்கே வந்துக்கிறாரு. அது உண்மைதான். இவங்க வந்து அரசியல் வந்தாதான் ஒரு வீட்டுக்குள்ளேயும் வருவாங்க. காரணம், தேர்தல் ஓட்டு வேணும் சொல்லிட்டு. புரியுதுங்களா? சோ ஆட்சியில் இருக்கிற யாரை அவரை அகற்றணுமோ அவரை மட்டும் தான் இவர் எதுக்குறாரு. அதுதான் ஒரு போட்டிக்கு அழகு.